ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட இருக்கிறவர் யாரு? சிறப்பு விருந்தினர் யாருன்னு தெரியுமா? பலகட்சி நாயகன் வேல்முருகன். பலகட்சி நாயகன். நீ எந்த கட்சியில போய் மாறிக்கிறோம்? நான் இப்பதான் மாமா வந்து அதிமுகல இருந்து பிஜேபிக்கு மாறி இருக்கேன். நான் எந்த கட்சிக்கு மாறலையே, எந்த கட்சிக்கு ஓட்டு போடலையே. அது வந்து நேயர்களாகிய நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இது என்ன ஏதுன்னு நீங்க உங்களுக்கே தெரியும். நேயர்களே, எந்த கட்சிக்கு நான் வந்து ஓட்டு இதுவரை போய் சரி, ஓகே. நான் இப்ப வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை வந்து ஐயாட்ட முன்வைக்கிறேன். கரூர் சம்பவம் சொல்லிட்டு ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க. கரூர் சம்பவத்துல வந்து முக்காவாசி காரணம் திமுக தான். திமுகவா? திமுக தான் காரணம். திமுக வந்து செஞ்சது உங்களுக்கு தெரியுமா? அப்புறம் விஜய் செஞ்சா உங்களுக்கு தெரியுமா? இல்ல, விஜய் நம்ம சொல்லவே கிடையாதுங்க. நான் வந்து சொல்றது வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு தீபாவளி வந்துச்சு. தீபாவளி வந்து தளபதி விஜய் வந்து கொண்டாடாதீங்க, கருப்பு தினமா அறிவிச்சிடலாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் வந்துச்சு. அப்ப மட்டும் போயிட்டு பாரதியாரோட சேர்ந்துட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு. அவர் வந்து ஜோசப் விஜய் சொல்றாங்க. அது உண்மையா? ஜோசப் விஜய் அவர் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ போயிட்டு கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு. அடுத்தது பொங்கல் வாழ்த்து மட்டும் சொன்னா போதுமா? பொங்கல் வந்து ஒரு இடத்துல வந்து கொண்டாடி அதை செய்யணுமா இல்லையா? எல்லா சமுதாயம் வேணும் இல்ல, இந்துவோட ஓட்டும் வேணும் இல்ல. பொங்க வைக்காதனால இந்து ஓட்டு கொடுக்காது. ஆமா, பொங்க வச்சாரா? பொங்கல வச்சாருல. எங்க வச்சாரு? கீர்த்தி வீட்டுல வச்சிருக்காரு. கீர்த்தி சுரேஷ் வீட்டுல வச்சிருக்காரா? கீர்த்தி சுரேஷ் வீட்டுல பொங்க வைக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா? அது Facebook டிவில கூட வருது. கீர்த்தி சுரேஷ் யாரு? அவங்க அவங்க கெஸ்ட், அதாவது ஒரு கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. சரி, அதனால வச்சுட்டு வந்துருக்காரு. அவங்க வீட்லயே வச்சிருப்பாருல. சரி, ஓகே. இப்போதைக்கு பிரேக்.